ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஏவிடி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது என்னவோ தெரில, கொரோனா வந்த புதுசில் டல்கோனா காஃபி ஃபேமஸ் ஆச்சு. கொரோனா 2.0ல் ஆனது ஒன்று ரெசிபி, அதாங்க நோ நீடிங் நோ ரூலிங் சப்பாத்தி. இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் டைம் இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அதாவது இந்த ரெசிபியில் உள்ள ப்ளஸ் ஆர் மைனஸஸை பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெண்டிங் ரெசிபி, அது மட்டும் இல்லாமல் டைம் சேவிங். சப்பாத்திக்காக மாவு பண்ண தேவையில்லை, ரோல் பண்ண தேவையில்லை. அப்படின்றதுனால இந்த ரெசிபியை நம்மளும் ட்ரை பண்ணலாம். அப்படி தான் ட்ரை பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ளைனாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மசாலா சப்பாத்தி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி மசாலா சப்பாத்தி தான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் வந்து மாவுடைய ப்ரொப்போர்ஷனை அளவை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஓகேனா ப்ரொப்போர்ஷனை அதிகப்படுத்தி செஞ்சு பாருங்கள். 200 ml கப்பில் வந்து நான் இன்றைக்கி 2 கப் மாவு எடுத்துருக்கேன். இந்த கப் இல்லைன்னா இதுக்கு பதிலாக டம்ளர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ் டம்ளர் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ 2 கப் கோதுமை மாவுக்கு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த டீஸ்பூன் இல்லைன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற 4 டீஸ்பூன் யூஸ் பண்ணலாங்க. ஸோ 1 டீஸ்பூன் சில்லி பவுடருக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொரியாண்டர், அப்படி இல்லைன்னா கறிவேப்பிலை கூட சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் விஸ்க் இருந்தால் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் கரண்டி தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. பர்ஃபெக்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாவுலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணீர் எடுத்து ஆட் பண்ணுங்கள். மெஷர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, சில கோதுமை மாவு தண்ணீர் அதிகமாக குடிக்கும், சில கோதுமை மாவு தண்ணி அளவாக குடிக்கும். பட் இன்றைக்கி நமக்கு வந்து 2 கப் கோதுமை மாவுக்கு கிட்டத்தட்ட 3.5 கப் அளவு தண்ணி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் 2 கப் நீங்கள் தாராளமாக ஊற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து தண்ணி அளவாக விட்டு கரைச்சிக்கோங்க. நமக்கு ஓரளவுக்கு தின்னாக இருக்கக்கூடிய தோசை மாவு பாத்திரம் இருக்கணும் மாவு. ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரலாகவே சப்பாத்தி மாவு படையன்னா ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் வந்து சப்பாத்திக்கு தேவையான ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் 10 சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். இந்த ரெசிபி கொஞ்சம் கஷ்டங்க. மாவு ஈஸியாக கரைச்சிடலாம், பட் சப்பாத்தி ஒவ்வொரு சப்பாத்திக்கும் டைம் அதிகம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் இந்த மாவுக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தவாவை ஆல்ரெடி வந்து அடுப்பில் காய வச்சுட்டேன். லோ ஃப்ளேமில் எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ணாமல் ஓரளவுக்கு திக்காக இந்த மாவு வார்த்துக்கோங்க. அழகாக குக்காகி கலர் மாறும். நம்ம ஜென்ரலாகவே வந்து தோசை ஊற்றுனாலே இப்படி தான் ஊற்றுவோம். பட் சப்பாத்தின்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம். ஸோ நீங்கள் திருப்பி போட்டதுக்கப்புறம் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். முடிஞ்சால் ஒரு காட்டன் கிளாத்தை யூஸ் பண்ணி லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ளஃபியாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ அடியிலையும் மேலேயும் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெயெல்லாம் பண்ணலாங்க இது வேணும்னா, பட் வேணும்னா எண்ணெய் இல்லை பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. மசாலா தோசை மாதிரி இருந்துச்சு, ப்ளஸ் பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து நம்ம மாவு தேய்க்க கஷ்டப்படுறவங்க இதை கரைச்சி ஊற்றலாம், 2வது ப்ளஸ் பாயிண்ட். பட் மைனஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இதை கண்டிப்பாக நான்ஸ்டிக் தவாவில் தான் பண்ண முடியும். நார்மல் கடாயில் வர்றது கொஞ்சம் டவுட்டு தான். 2வது மைனஸ் பாயிண்ட் வந்து நார்மல் சப்பாத்தி பெனஞ்சு போட்டோம் அப்படின்னா சாஃப்டாக உள்ள ஸ்டிக்கியாக எதுவுமே இருக்காது. சேம் டைம் 40 மினிட்ஸில் வந்து 10 சப்பாத்திக்கு மேலேயே பண்ணலாம் நார்மலாக பண்ணோம் அப்படின்னா. பட் இந்த சப்பாத்தி மாவு ஊற்றி கடாயிலிருந்து வெளியே வர்றதுக்கே ஒரு சப்பாத்திக்கு 4 நிமிஷம் ஆகுது. ஸோ கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இதில் டைம் சேவிங் சுத்தமாக கிடையாது. 2வது விஷயம் ஸ்டிக்கியாக இருக்குது. 3வது விஷயம், இதை யாருமே சப்பாத்தின்னு வீட்டில் ஏற்றுக்கவே இல்லை.
யாராவது பொழுதுபோக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த சப்பாத்தியை வந்து ட்ரை பண்ணுங்கள். தப்பித்தவறி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுவும் எமர்ஜென்சிக்கு வந்து இந்த சப்பாத்தியை ட்ரை பண்ணணும்னு நினைக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் சிலிண்டரில் கேஸ் நிறையாக்க பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஆகுதுன்னா அந்தளவுக்கு கேஸும் யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். இந்த சப்பாத்தியில் வந்து -+2 கலந்தாங்க இருக்குது. இது யாரையும் கஷ்டப்படுத்தணும் இந்த வீடியோ போடலை. பட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க. அதர்வைஸ் இந்த சப்பாத்தியை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து ரெசிபி ப்ளஸ் ஃபுட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.